இல்லை அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, இப்போ வைரலா போய்கிற விஷயம், நம்ம மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் திரு உதயநிதி ஸ்டாலின் அண்ணனை வந்து கைது பண்ணியிருக்காங்க. ஐயா, எது கைது பண்ணியிருக்காங்கன்னா மக்களே, அவர் வந்து நம்ம தளபதி விஜய் அண்ணன், முதலமைச்சர் விஜய் அவர்களை வந்து தரக்குறைவா தாக்கி டபுள் மணிகளை மீட்டிங்ல பேசினதாகவும், அதுக்காக வந்து 9 பிரிவுல வழக்கு போட்டு அவரை கைது பண்ணி கொண்டு போயிட்டதாகவும் எல்லாருக்குமே தெரியும், பார்த்தோம். இவ்வளவு நடந்துகிட்டு இருக்கு. இப்ப அதில் நடந்த சில விஷயங்களும் முக்கியமான விஷயத்தை பத்தி பேச போறேன். அவர் கைது பண்ணி திருப்பி ரிலீஸ் பண்ணி வந்துட்டாரு, ஜாமீன் கிடைச்சி வந்துட்டாரு உதயநிதி அண்ணன். இப்ப முக்கியமான விஷயம் நிறைய பேச போற, தயவுசெய்து ஃபுல்லா கேளுங்க, வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நண்பர்களே, அதாவது ஒரு தமிழ்நாட்டோட முதலமைச்சர் அவரை வந்து இந்த மாதிரி தரக்குறைவா வந்து பேசுறது முதல்ல பெரிய தவறு. இதே மாதிரிதான் உங்க கட்சி எம்எல்ஏ திரு மார்க்கண்டேயன் அவர்களும் வந்து இப்படிதான் முதலமைச்சர் விஜயன் வந்து இப்படி தரக்குறைவா பேசி கைது பண்ணி உள்ள வச்சாங்க. அவர் நேத்தான் ஜாமீன் வந்திருக்காரு. இப்படி இருக்க சூழ்நிலையில ஒரு ஆர்ப்பாட்டம், அந்த தண்ணி மக்களுக்கு வரல, காவிரி தண்ணி வரலன்னு இந்த போராட்டத்துக்காக போய் பேச போனவர் முதலமைச்சர் அவர்களை வந்து திரு விஜய் அவர்களை வந்து இந்த மாதிரி வந்து தரக்குறைவா பேசி டபுள் மணிகளை பேசி தேவையில்லாத வார்த்தைகள்லாம் பேசுறாங்க. ஒரு மனுஷனை பத்தி பேசும்போது அவர் குடும்பத்தை நினைக்கணும், பிள்ளைகள் நினைக்கணும். அதே மாதிரி இன்னொருத்தங்களை சுட்டி காட்டி அதை பேசும்போது தவறான விஷயம், அந்த மாதிரிலாம் பேசக்கூடாது. அது அந்த மாதிரிலாம் பேசுறீங்க. அது போக இன்னொன்னு சொல்றேன், அவர் கைது பண்றாங்க, கைது பண்ணிட்டு இருக்கும்போது பாத்தீங்கன்னா நம்ம தளபதி விஜய் முதலமைச்சர் அவரோட ஃப்ரெண்டு திரு சஞ்சீவ், நடிகர் சஞ்சீவ் வந்து அவர் வீட்டுக்கிட்ட வந்திருக்காங்க, உதயநிதி வீட்டுக்கிட்ட மாடியில. அப்ப கைது பண்ணும்போது அங்க இருந்து பாத்திருக்காரு. இதை பார்த்ததுக்காக முதலமைச்சரோட ஃப்ரெண்டு அப்படிங்கிறதுக்காக ஒரு காரணத்துக்காக அவர் வீட்டு முன்னாடி நின்று அவ்வளவு பேரும் அவங்க கட்சிக்காரங்க எல்லாருமே சேர்ந்து அசிங்கமா அந்த மனுஷனை பேசுறீங்க. அசிங்க தரக்குறைவா பேசி அப்படி பேசும்போது எவ்வளவு கஷ்டமா இருக்கு தெரியுமா? உங்களுக்குள்ள பேச நீங்க பேசிக்கோங்க ஐயா, சும்மா இருக்க மனுஷன் பேசாதீங்க, பாவையா. அப்படி பேசி இந்த மாதிரி பண்ணிட்டியா. திருநெல்வேலியில பார்த்தா எல்லா பக்கம் அவரை கைது பண்ணிட்டாங்கன்னா நீங்க போராட்டம் பண்ணுதியா, பச மைக்கிய போராட்டம் பண்ணுதியா, கடை அடைக்க சொல்லுதியா. முதல்ல கடையை அடைச்சு எத்தனை வியாபாரிகள் பாதிக்காங்க, எத்தனை பேர் பள்ளிக்கூடத்துக்கு போகணும், வேலைக்கு போவோம், ஒரு ஆம்புலன்ஸ் வருது, எத்தனை அதிகாரிகள் இருப்பாங்க, எல்லாரோட வேலையும் கெட்டு போதா இந்த இப்படி கடை அடைப்பு போராட்டத்தினால. அதுல ஒரு மனுஷன் அவசரமா இங்க ஆஸ்பத்திரி ஏற்க போறாராம் பைக்ல. அந்த மனுஷன் போகும்போது பிடிச்ச அசிங்கமா பேசி அந்த மனுஷனை அடிச்சு தழுவி கீழே. காவல்துறையும் கூட இருக்காங்க பாவம். நான் இந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க தயவு செய்து. ஒரு மனுஷனை இந்த மாதிரி தரக்குறைவாகவும் அவரை கைது பண்ணிட்டாங்க அப்படிங்கிற இந்த மாதிரிலாம் பேசாதீங்க. நீங்க தளபதி விஜயன் முதலமைச்சர் அவர்களை வந்து தரக்குறைவா பேசி அப்படி பண்ணும்போது டிவிகே கட்சியிலிருந்து யாராவது உங்க வீட்டுல வந்து இந்த மாதிரி யாராவது பேச மாட்டாங்க. ஏன்னா அவங்க நாகரிகம் உள்ளவங்க, படிச்ச நாகரிகம். நீங்க வந்து ஒரு நாகரிகம் இல்லாத மாதிரி பேசாதீங்க ஐயா. நீங்களும் வந்து போன தடவை ஆட்சியில் இருந்தவங்க, நீ வரக்கூடிய காலத்தில் நீங்க ஆட்சியில் வருவீங்க, அது ஒரு விஷயம். அது அரசியல்னால யாரும் வரும் போகும், ஏற்றத்தாலும் இருக்கும். இப்படிலாம் பேசும்போது மக்கள் மனசுல வந்து உங்களுக்கு கண்டிப்பா ஒரு வெறுப்பு அரசியல் தான் உண்டாகும். அதனால மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களை வந்து இந்த மாதிரி தயவுசெய்து யாருமே பேசாதீங்க. முதலமைச்சர் அப்படிங்கிற ஒரு தமிழ்நாட்டோட ஒரு பாதுகாவலாம் சொல்லலாம். மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர், தனிப்பெரும் கட்சியா இருக்கு, அவ்வளவு பெரிய கட்சி டிவிகே கட்சி. நீ இப்படி இருக்கும்போது ஒரு முதலமைச்சரை தரக்குறை பேசிக்கிட்டு தேவையில்லாம அவரை எதிர்கட்சி தலைவரை கைது பண்ணிட்டாங்கன்னு சொல்லிட்டு போராட்டம் பண்ணிக்கிட்டு எத்தனை அப்பாவி மக்கள், பொதுமக்கள் பாதிக்கப்படுறாங்க. நிறைய விஷயங்கள் நடக்கு. நான் சொல்லக்கூடாது, சோசியல் மீடியால சொல்லக்கூடாத விஷயங்கள் நிறைய இருக்கு. போராட்டங்கள் பேர் என்னெல்லாம் பண்றீங்க அப்படின்ட்டு ஒருத்தர் கவர்மெண்ட் சொத்தெல்லாம் அடிச்சுன்னு இருக்குதாரு. அதெல்லாம் ரொம்ப தவறான விஷயம். தயவுசெய்து இந்த மாதிரி பண்ணாதீங்க. இந்த தவறோட முடிச்சுக்கோங்க. யாருமே முதலமைச்சர் அவர்கள் தரக்குறைவா பேசாதீங்க. அவர் வந்து மக்களுக்காக ஒரு பிரதிநிதி. நண்பர்களே, நான் என்னன்னா இந்த பதில தவறா பேச மன்னிச்சுக்கோங்க. அந்த வீடியோ பிடிச்ச லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி ஷேர் பண்ணி மறக்காம பேப்பர் 248 சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் அமைக்கிறீங்க. நன்றி, வணக்கம்.